ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42:16 வாசிக்க கேட்போம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நாம் யாவரும் தலையிலே வணங்கி அந்த வசனத்தின் மீது நம்முடைய கையை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் தேவனுடைய ஆவியானவர் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த புதிய 10ஆம் மாதத்தினுடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்மை வாழ வைத்ததும், நம்மை நடக்க பண்ணினதும், நம்மை நிற்க பண்ணினதும், நம்மை பலப்படுத்துவதும், பலவீனங்களிலே நம்மை தாங்குவதும், நம்முடைய மன ஆறுதலாக இருப்பதும் தேவனுடைய ஜீவ வார்த்தைகள் என்பதை நாம் அறிவோம். இந்த வேளையிலும் உண்மையாய் ஆண்டவரே, இந்த வசனத்தில் இருந்து எனக்கு நீர் சொல்ல விரும்புகிற, என்னுடைய இருதய பலகையில் எழுத விரும்புகிற ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நீர் எழுதுங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை எழுதுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நான் பெற்றேன் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு புறப்பட உதவி செய்யுங்கப்பா. என்னோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் ஊதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் வேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். வேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கு தனிமையிலோ சத்திய வேதம். வானமகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நீதம்
அருளோ சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டு சத்திய வேதம். எங்களை அதிக நேசிக்கும் அன்பின் பிதாவே, நாங்கள் இதுவரையும் இந்த பூமியில நடமாடுகிறோம் என்பதும் நாங்கள் ஜீவனோடு தான் இருக்கிறோம் என்பதும் இதுக்கெல்லாம் மூலதானம் அவ்வப்பொழுது எங்களுக்கு தருகிற உடைய ஜீவ வார்த்தைகள் தான். அவ்வப்பொழுது எங்களோடு நீ பேசுகிற ஜீவ வார்த்தைகள் தான். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை எங்களுக்கு நீர் தராதபடி இருந்திருப்பீரானா என்றைக்கோ எங்களுடைய துக்கத்திலே நாங்கள் நிர்மூலமாய் போயிருப்போம், நாங்கள் இல்லாம போயிருப்போம். உடைய வார்த்தைகள் எங்களை மட்டும் வாழ வைத்திருக்கிறது. உடைய வார்த்தைகள் தான் எங்களை இதுவரையும் வளமாக்கி இருக்கிறது. அந்த வார்த்தைகளையே நாங்கள் நம்பி அந்த வார்த்தைகளுக்கே எங்களை அர்ப்பணித்து எங்கள் இருதயத்தையும் செவிகளையும் திறந்து காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையானது ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு தேவ மனுஷனோ அல்லது யாரோ ஒரு முக்கியமான பிரபலமான யாரோ ஒருவர் சொன்னதாக அல்ல. இந்த வார்த்தையை தனிப்பட்ட முறையில் தேவனே தனிப்பட்ட முறையில் எடுத்து தேவனே பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவரே சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. குருடர்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ இந்த உலகத்தில் எழுத்தின் படியாகவே கண்கள் தெரியாதபடி எழுத்தின் படியாகவே குருடராகவே பிறந்து அல்லது குருடராக மாற்றப்பட்டு குருடராக இருக்கிறவர்களுக்கு என்று இந்த அர்த்தத்திலே இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இது யாருக்கு என்று சொன்னா, நமக்கு நல்ல கண்ணு இருக்கு, ஆனால் சில நேரங்களில் நம்மை நாம் பார்ப்போம் என்று சொன்னா நாம் போகும் வழியை நம்மளாலேயே அறிய முடியல. ஏன்னா நமக்கு முன்னாடி 4 விதமான வழிகள் இருக்கு. இடது பக்கத்தில் முன்பாக, வலது பக்கம், பின்பக்கம் எல்லாம் 4 பக்கத்தில் 4 திசைகளில் என்ன இருக்கு? வழி இருக்கு. 4 விதமான சூழ்நிலைகள் நடுவில் நாம் நிற்கும் பொழுது என்ன செய்வேன், எங்க போவேன், என்ன செய்வது என்று தெரியாதபடி எப்படி ஒரு குருடன் தன்னுடைய வாழ்க்கையில வழி தெரியாதபடி திகைத்து நிற்கிறான். இதே போலதான் கண்கள் இருந்தும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சில நேரங்களில் திகைத்து நிற்கிறோம். ஆமாவா இல்லையா? இல்லை நேரம் 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 உட்காருங்க, இல்லை நேரம் உட்காருங்க. சொல்லுங்க பார்க்க, ஆமாவா இல்லையா? கண்ணு தெரியாத குருடரா இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன செய்வது, என்ன பண்ணுவது, எங்க போவது என்கிற காரியத்தை அறியாத ஒரு குருடரை போலத்தான் நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இதை செய்யவா வேண்டாமா, இங்க போகவா வேண்டாமா, இதை தொடங்கவா வேண்டாமா என்று ஒன்றும் புரியாம தெரியாத ஒரு குருடரை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற தம்முடைய தெய்வ மக்களை, தெய்வ ஜனத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன்னால செய்ய முடியல, பார்க்க முடியல, என்ன நடக்கும் எங்க போவன்னு தெரியாம குழம்பி இருக்கிறல்ல, உன்னை நானே வழி நடத்தி உன்னை கைவிடாத தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி சத்தம் முரளிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்து நம்மை நடத்துவார் என்று சொன்னா கர்த்தருடைய உச்சிதமான நன்மைகளை நாம் காண முடியும். கர்த்தருடைய உச்சிதமான அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய உச்சிதமான அதிசயங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்தில் சில வசனங்களில் ஆண்டவர் சிலருடைய கண்களை என்ன செய்தாரா, திறந்தார்னு இருக்கும். நல்ல கவனிங்க. அதற்காக அவர்கள் குருடராக இருந்து திறந்தவர்கள் அல்ல. சீஷர்கள் இயேசுவிடத்தில் பார்த்து சொன்னாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்டுட்டு இயேசுவிடத்தில் இது ஏன் இப்படி பிறந்தான் அப்படின்னாங்க. அப்போ எழுத்தின்படியே சீஷர்களும் இயேசுவும் போகிற வழியில யாரை பார்த்தாங்கன்னா, எழுத்தின்படியே இருந்த ஒரு குருடன், உண்மையாகவே பார்வை இல்லாத ஒரு குருடனை தான் பார்த்தாங்க. இயேசு சொன்னார், இது இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை இவனில் வெளிப்படுவதற்கு ஏதுவாக இவன் பிறந்திருக்கிறான், உருவாயிருக்கான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுத்தாரு, பார்வை கொடுத்தாரு. கண் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. இது எழுத்தின்படியே பிறவிலேயே குருடனா இருந்தவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆனா இப்போ நான் சொல்ல போகிறது, இவங்க பிறப்பில குருடனா இருந்தவர்கள் அல்ல. இவர்கள் பிறப்பில குருடரா இருந்தவர்கள் அல்ல. இவர்கள் பார்வையோடு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் இவர்களுடைய கண்களை என்ன செய்தார், திறந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு சின்ன தலைப்பை நான் கொடுத்துட்டு ஒரு 3 குறிப்புகளை மாத்திரம் வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கண்கள் திறக்கப்படுவதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் என்ன? கண்கள், இன்னைக்கு நான் சொல்லுவேன், இங்கே இருக்கிற நம்முடைய கண்கள் திறக்கப்படாததுனால தான் நம்ம அழுகிறோம், புலம்புகிறோம், தவிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், பாரம் சுமக்கிறோம், கவலைப்படுகிறோம், தேவையில்லாத குழப்பத்தை மனசில் போட்டு குழப்பம். ஏன்னா நம்முடைய கண்கள் என்ன செய்யப்படலை, திறக்கப்படாதபடியினால. நம்முடைய கண்களை ஆண்டவர் திறப்பார். ஆனால் அவர் நம்முடைய கண்களை திறக்கும் போது உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன 3 காரியத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக கண் திறக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். போதும், நல்ல கவனிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும், திறந்தருளும். அருமையான கர்த்தருடையவர்களே, குருடர்களை அவர்கள் அறியாத, சொல்லுங்க, அவர்கள் அறியாத பாதையில் கர்த்தர் என்ன செய்வாரா, நடத்துவார். அருமையான கர்த்தருடையவர்களே, இங்கு நான் பார்க்கிற முதலாவதாக, இங்கு ஒரு தீர்க்கதரிசியாகிய எலிசா தன்னோடு கூட உதவி ஊழியம் செய்கிற கேயாசியை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இவனுடைய கண்களை என்ன செய்யுங்க, திறந்த அருளும் அப்படின்றான். அப்போ நான் கேட்குறேன், இத்தனை நாள் என்ன கண்ணு தெரியாமையா இருந்தான்? சொல்லுங்க, கண்ணு தெரியாமையா இருந்தான்? நல்ல கண்ணு தெரியும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அருமையானவர்கள், இந்த சம்பவத்தை நீங்க ஒட்டு மொத்தமாக நீங்க ஆலோசித்தா தான் புரியும். இந்த எலிசா ஊழியம் செய்து வந்த காலத்தில் இந்த எலிசாவுக்கு உதவியாக இந்த கேயாசி என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் கூடவே இருந்தான். இவன் தான் எலிசாவோடு கூட இருந்த நாட்களில் அந்த சூனேம் ஊர் ஆளாகிய
அவள் இந்த கணம் பொருந்தியவளுக்கு பிள்ளை இல்லை என்பதை கூட இவன் தான் போய் என்ன எலிசாவுக்கு சொன்னான் என்று சொல்லி பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளை மரித்த போது கூட எலிசாவினுடைய சொல்படி இவன் தான் முதல்ல உயிர்ப்பிப்பதற்காக என்ன செய்கிறான், கூட இருந்த இவன் தான் போனதாக வேத சத்தியம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான கற்றுடையவர்களே, இங்க நடந்த காரியம் என்ன அப்படின்னா, இந்த எலிசா சமாரியா என்கிற ஒரு நாட்டுக்குள்ள அவன் இருக்கிறான், ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறான். இஸ்ரவேலில் உள்ள சமாரியா பட்டணத்தில் இந்த எலிசா இருக்கிறான். அதே இஸ்ரவேலின் இன்னொரு பகுதியில் சிரியா என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்தில் ஊழியம் அந்த ராஜா ஒருவன் இருக்கிறான். இந்த சீரியா ராஜாவுக்கு இந்த இஸ்ரவேல் மேல ஒரு கண்ணு, இந்த சமாரியா பட்டணத்தின் மேல ஒரு கண்ணு. என்னன்னா, எப்படியாவது படையெடுத்து கொண்டு போய், இன்றைக்கும் பாருங்க எல்லாம் இஸ்ரவேல் மேல தான் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், பயங்கரமான கொலை வெறியோடு கூட இருக்கிறான். அன்றைக்கு இதே போல ஒரு சம்பவம் யோசித்து பாருங்க. எல்லா சீரிய ராஜா தன்னுடைய படைகளை கொண்டு வந்து சமாரியாவை முற்றிலும் கொள்ளை அடித்து இஸ்ரவேலை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகணும், எல்லாம் அபகரிக்கணும் என்று சொல்லி அவன் திட்டம் போடுகிறான். ஆனால் இந்த இஸ்ரவேலில் சமாரியாவில் யார் இருந்தான்னா, ஒரு தேவ மனிதனாகிய எலிசா தீர்க்கதரிசி இருந்தான். இந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்வான்னா, ஆண்டவர் வந்து இவனுக்கு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இது போல சீரிய படைகள் இஸ்ரவேல் உள்ள இந்த சமாரியாவை முற்றுகையிட்டு எல்லாவற்றையும் அழித்து கொண்டு போவதற்காக அந்த சீரிய படைகள் எல்லாம் வந்து என்ன செய்கிறது, பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி எலிசாவுக்கு ஆண்டவர் சொல்லிடுவார். இந்த எலிசா தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே இவன் என்ன செய்வான்னா, அந்த பட்டணத்தில் இருக்கிற ராஜாவுக்கு தூது அனுப்பி விட்டுடுவான். இதுபோல் உங்களுடைய ஜனங்கள் எல்லாம் இந்த வழியாக அனுப்பாத, அங்கே யார் இருக்கிறான்னா சீரிய படைகள் இருக்கிறது என்று சொல்லுவான். இவன் படைகளை கொண்டு வந்து காத்திருந்து பார்ப்பான். கடைசியில் இங்கே தேவ மனிதனுடைய வார்த்தையின்படியாக அங்கே தப்புவிக்கப்படுவாங்க. உடனே இந்த சீரிய ராஜாவுக்கு சரி, இந்த முறை நம்ம இங்கே இருந்துட்டோம், இன்னொரு முறை அந்த பக்கத்தில் வந்து பாளையம் இறங்கலான்னு வேறு திசையில் வந்து பாளையம் இறங்குவான் சமாரியா நாட்டிற்கு விரோதமா. ஆனால் நடந்தது என்னன்னா, உடனே தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், தீர்க்கதரிசி ராஜாவிடத்தில் சொல்லுவான். உடனே அந்த பகுதியில் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாமல் தன்னுடைய தேசத்தை பாதுகாத்து கொள்ளுவான். இது மாதிரி ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை நடந்து கொண்டே இருந்தபடியினால இப்போ சீரிய ராஜாவுக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு வந்து விட்டது. என்ன ஐயப்பாடு, என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, நாம் எவ்வளவோ திறமையாக எத்தனையோ தேசத்தோடு யுத்தம் பண்ணி ஜெயித்தோம், எவ்வளவோ ஜெயங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த சமாரியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போதெல்லாம் நாம் எடுக்கிற திட்டங்கள் எல்லாம் தோல்வியாகவே வருகிறது, நாம் நினைக்கிறது போல ஒண்ணுமே செய்ய முடியல என்று சொல்லி அவனுடைய தவறான கணிப்பு என்னன்னா, நமக்குள்ளேயே யாரோ ஒரு உளவாளி என்ன செய்கிறான், இருக்கிறான். நமக்குள்ளேயே ஒரு உளவாளி இருக்கிறான். இருந்து கொண்டே இங்கு நடக்கிற சம்பவத்தை எதிரி தேசமாகிய எதிரி நாடாகிய சமாரியாவுக்கு இவர்கள் சொல்லி விடுகிறார்கள். எனவே தான் அந்த சமாரியர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் என்று இவன் தன்னுடைய எண்ணத்தின்படி யோசித்ததை அரண்மனையில் கூடியிருக்கிற தளபதிகளோடு பேசும் பொழுது, அந்த உளவாளி யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும், யாரோ நமக்குள்ளதான் இருக்கிறான் என்று சொல்லி கோபமா ஆக்ரோஷமா வெறித்தனமாய் கத்தும் போது, அந்த அரண்மனையில் சிறிய ராஜாவுடைய அரண்மனையில் ஒரு மனுஷன் இஸ்ரவேலில் இருக்கிற சமாரியாவில் இருக்கிற ஒரு எலிசாவை பற்றி பேசுகிறார். ராஜா, நமக்குள்ள யாருமே உளவாளி என்பது இல்லவே இல்லை, நமக்குள்ள யாரும் உளவாளி கிடையாது. உண்மை என்னன்னா, நீங்க இங்க பேசுகிற திட்டத்தையும் நீங்க உங்க படுக்கை அறையில பேசுகிற வார்த்தைகளை கூட சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் பேர் எலிசா. நீங்க இங்க போடுகிற திட்டத்தையும் நீங்க எடுக்கிற முயற்சியும் அவன் ராஜாவுக்கு என்ன செய்வான், சொல்லிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே
இந்த சீரிய ராஜாவுக்கு வந்த கோபம் என்னன்னா, அந்த ஒரு எலிசாவை எப்படியாவது என்ன செய்யணும், என்னுடைய முயற்சிக்கு, என்னுடைய முன்னேற்றத்திற்கு, என்னுடைய திட்டத்திற்கு இவன் ஒருத்த தடையா இருக்கிறான்னு என்பதை கண்ட உடனே இரவோடு இரவாக ஒரே ஒரு எலிசா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக சீரிய இராணுவத்தை ஏவி அனுப்பிட்டான். எதை அனுப்பிட்டான்? சீரிய இராணுவத்தை ஏவி அனுப்பிட்டான். இப்ப சீரிய படைகள் என்ன செய்கிறது என்று சொன்னா, எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக இரவோடு இரவாக வந்து அப்படியே சுற்றி அவனுடைய வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். பொழுது விடிந்து வருகிறது. எலிசாவுடைய வேலைக்காரன் மெதுவா எழுந்து வீட்டை விட்டு வெளியில போய் காலை வைத்து அப்படி பார்க்கறான். அவன் கண்கள் எதை பார்க்குது? சீரிய படைகளை பார்க்குது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சீரிய படைகளை பார்க்குது, சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறது. இவன் பயத்துல கத்துகிறான், ஐயோ நாம் என்ன செய்கிறோம், அதமானோமே என்று சொல்லி. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், ஒருவேளை இந்த காலத்தில் ஒருவேளை அந்த கேயாசியா ஒருவேளை இருந்திருந்தான்னா, இந்த காலத்தில் அன்னைக்கு இருந்த கேயாசி இந்த காலத்தில் இருந்திருந்தான்னா, அன்னைக்கு அவன் என்ன சொன்னான்னா, ஐயோ நான் என்ன ஆயிட்டேன், நம்ம அதமாயிட்டோம், நம்ம மாட்டிக்கிட்டோம், வசமாக மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு அவன் என்ன செய்யறான், பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இன்னைக்கு உள்ள கேயாசியா இன்றைய காலத்தில் ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருந்ததுன்னா என்ன செஞ்சிருப்பான்? நேராக வெளியே போனோம், என்ன செய்திருப்பான்? திரும்ப சொல்லுங்க, உள்ள வந்திருப்பான். வந்த உடனே யாரை பார்த்துருப்பான்? சொல்லுங்க, தன்னுடைய மூத்த ஊழியன் ஆகிய எலிசாவை பார்த்துருப்பான். அவன் என்ன பண்ணியிருப்பான்? யோ சொல்லுங்க, என்னது சொல்லுங்க, யோ நல்ல ஊழியம் பண்ணையா நீ, சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல ஊழியம் பண்ண, அங்க இங்கன்னு எங்கெங்கேயோ நடக்க போறதெல்லாம் சொன்னேன், உன் வீட்டை சுற்றி வரப்போகிற ஆபத்தை பற்றி நீ என்ன செய்யலை? உண்மைதானே? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? எங்கெங்கவோ நடக்க போகிறத, எங்கேயோ பாளையம் இறங்குறத ராஜாவுக்கு போய் போய் சொல்லிட்டு வர, எங்கெங்கேயோ நடக்கிறதெல்லாம் சொன்னிய, உன் வீட்டை சுற்றி உனக்கு வருகிற ஆபத்தை குறித்து ஒன்று கூட என்ன செய்ய சொல்லலையே. இப்போ நீயும் மாட்டிக்கிட்டு ஒன்னால் நான் என்ன செய்துட்டேன், மாட்டிக்கிட்டு கிடக்கிறேன்னு அப்படின்னு நாம் மறந்து அப்படி தான் நினச்சிருப்போம். ஒருவேளை இவன் கூட அப்படி பேசியிருக்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், இவன் கூட அப்படிலாம் பேசியிருக்கலாம். இவனுடைய பயத்தினுடைய உச்சத்தை எலிசா பார்த்த உடனே தான் ரொம்ப சிம்பிளாக அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இவனுடைய கண்கள் திறக்கப்படட்டப்பா, என் வேலைக்காரன் பார்க்க அவன் கண்கள் என்ன செய்யுங்க, திறவுங்க ஆண்டவரே அப்படின்னா. இவன் சொல்லி முடிச்ச உடனே அவன் கண்கள் என்ன செய்தது? திறக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 10ஆம் மாதத்தில் ஒருவேளை அந்த எலிசாவை சுற்றிலும் இருந்த ஒரு சிறிய படைகளை போல உன்னை சுற்றிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விதமான ஒரு ஐயப்பாடு, ஏதோ ஒரு விதமான ஒரு வேதனையின் கூற்று ஒருவேளை வெளிப்பட்டு இருக்கலாம். அருமையானவர்களே, இனி தப்பிக்கவே முடியாத நிலை வந்துவிட்டது. இனிமேல எதிரிகளுடைய கையில் மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இனி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜீவனோடு இருக்க போகிறது இல்லை, மரணம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி என்பது போல ஒருவேளை அன்றைக்கு அவங்க நினைச்சது போல ஒருவேளை இன்றைக்கு நீ நினைப்போடு இந்த ஆராதனையில் இருப்பாயானா, கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணை நான் திறக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணை நான் என்ன செய்ய போகிறேன்? திறக்க போகிறேன். அதைத்தான் சொன்ன ஆண்டவரே, இவனோட கண்ணை திறங்க ஆண்டவரே. எதையோ பேசுகிறான், மரித்துட்டோம், மரித்து போக போகிறோம், பயத்தினால என்னென்னவோ பேசுகிறான். சிலருக்கு பயம் வந்துச்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம், தான் குழம்புகிறது மாத்திரம் இல்லாம தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் குழப்புகிறது மாத்திரம் இல்லாமல் ஃபோன் பண்ணி எல்லாரையுமே என்ன செய்வாங்க? குழப்பிக்கிட்டே இருப்பான். உண்மை தானே? சிரிக்கிறவங்களாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. சொல்லுங்கள் பார்க்கலாம்.
பயம்னு வந்துருச்சுன்னா என்ன செய்வதுன்னு தனக்கு தெரியலன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க? பீதி அடைய பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த எலிசா கொஞ்சம் கூட பயப்படலை, கலங்கலை. அவன் சொல்கிறான், ஆண்டவரே சீரிய படைகளை அப்புறம் பார்க்கலாம், முதல்ல என் வேலைக்காரனுடைய கண்ணை என்ன செய்யுங்க, திறவுங்க என்றார். இவன் சொல்லி ஜெபித்த உடனே ஆண்டவர் அவனுடைய கண்ணை என்ன செய்தாரு? சொல்லுங்க, ஆண்டவர் கண்ணை என்ன செய்தாரு? திறந்தா. சத்தம் ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கண்ணு திறக்கப்பட்டதோ இல்லையோ வேதம் சொல்லுது, வாசிங்க. இதோ எலிசாவை, ஒரே ஒரு தேவ மனிதனாகிய எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும், சீரிய படைகள் தூரத்தில் இருக்கு, ஆனா எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை முழுமையும் நிறைந்திருக்கிறதை கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். நல்லா கவனிங்க. இப்போ இந்த கண்ணு திறக்கப்பட்ட இந்த கேயாசி என்ன பார்த்தான் அப்படின்னு கேட்டா சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள், இராணுவங்கள், அதாவது பரலோக இராணுவம் ஒரு தேவ மனிதனுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்காக இறங்கி இருக்கிறதை கண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த 10ஆம் மாதத்தில் கர்த்தர் உன் கண்ணை திறக்க போகிறார். எதற்காக அப்படின்னு சொன்னா, நீ பயந்து நடுங்கும் நேரம் வரும்போது தேவனுடைய பாதுகாப்பு உன்னோடு கூடத்தான் இருக்கிறது என்பதை நீ அறிவதற்காகவே கர்த்தர் உன்னுடைய கண்களை என்ன செய்கிறார்? சூழ்நிலையை பார்த்து மிரளாக வேண்டாம், சுற்றி நடக்கிறவர்களை கண்டு மிரள வேண்டாம். நான் சொல்லுவேன், எவ்வளவு பயங்கரமான மோசமான நிலைக்குள்ள ஒருவேளை அகப்பட்டு, ஒருவேளை மாட்டப்பட்டு, சிக்கப்பட்டு, ஒருவேளை வைக்கப்பட்டு இருந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு உனக்கு இருக்கிறது என்பதை உனக்கு காண்பிக்கும்படியாக கர்த்தர் உன்னுடைய கண்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? திறக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், உன் கண்ணு மட்டும் திறந்தா போதும், கர்த்தருடைய பாதுகாப்பு எவ்வளவு வல்லமையானது, வலிமையானது என்பதை என்ன செய்ய முடியும்? காண முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய கண்ணு மட்டும் திறக்கப்பட்டா போதும், கர்த்தருடைய பாதுகாப்பு எவ்வளவு பயங்கரமானது என்பதை நீ தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறாராம் தெரியுமா? சிலுவையினுடைய நிழலிலே வைத்து பாதுகாக்கிறார். தன்னுடைய காயப்பட்ட கரத்தினால மூடி என்ன செய்கிறார்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய பாதுகாப்பை அப்படியே வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம், சிலுவையின். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொன்னீங்கன்னா அந்த பாதுகாப்புக்குள்ள நீங்க வருவீங்க. நீங்க அறிக்கை இடும்போது அந்த பாதுகாப்பு உங்கள் மேல வரும், உங்க குடும்பத்தின் மீது வரும். ஏதோ ஒன்று கேட்குறோன்ற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கேட்கலாம், கேட்கறது நல்லா இருக்கும், கேட்கறது ரொம்ப ருசியா இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. அறிக்கை செய்தாதான் நாம் அதை அனுபவிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, தேவனுடைய பாதுகாப்பு சாதாரணமானது அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், அது எல்லாவற்றையும் விட மேலானது கர்த்தருடைய பாதுகாப்பு. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னா என்ன சொன்னாரு? என்னுடைய கிருபையும் என்னுடைய உண்மையும் உன்னோடு கூட இருக்கும், நியாய கேட்டின் மக்களால் நீ சிறுமைப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். ஒரே ஒரு மனிதன் ஆகிய தாவீதை அழிக்க எத்தனை விதமான கூட்டம் எழும்பினது. நான் கேட்குறேன், கூட்டம் எழும்பினது, இராணுவம் எழும்பினது, படைகள் வந்தது, எல்லாம் ஈட்டிகள் எரியப்பட்டது, அம்புகள் எய்யப்பட்டது, எல்லாம் வந்தது போனது உண்மை. ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்புல இருந்த தாவீதை ஒருவராலும் தொட முடியவே இல்லை. அதுதான் சொன்ன, சிலுவையில் நிழலுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறார், கரத்தினாலே மூடி என்ன செய்கிறார்? நீ கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருந்தினா ஒருவனும் உன்னை பார்க்கவும் முடியாது, உன்னை
தொடவும் முடியாது. பேழையில வைத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? காக்கிறார். சொல்லுங்க, எந்த பேழையில? சபையாகிய பேழைக்குள்ள ஆண்டவர் வைத்து நம்ம என்ன செய்கிறார்? நான் சொல்லுவேன், இதுவரைக்கும் நாம் காக்கப்பட்டு இருப்பது இந்த சபையாகிய பேழைக்குள்ள வந்தபடினால. கரங்களை உயர்த்தி சத்தம் அவர்களிலே சொல்வோமா? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சில நேரங்களுடைய பாதுகாப்பை பாருங்க. செட்டையின் நிழலுக்குள்ள என்ன செய்கிறார்? செட்டைக்குள்ள வைத்து நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். கண்மலையின் வெடிப்புக்குள்ள வைத்து அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். சில நேரங்களில் பாருங்க, ஆபத்து வந்து விட்டது. பேதுரு தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஆபத்து வந்துடுச்சு. பொழுது மாத்திரம் விடிஞ்சிடுச்சுன்னா போதும், கத்தி எங்க வந்துடும்? பேதுருவுடைய தலை தனியா போயிடும். ஆனா இவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, விடிஞ்சா மரணம் அப்படின்னா விடிகிற வரைக்கும் உயிர் இருக்கு. அது சில பேருக்கு ஐயோ சாக போறேன்னு நினைச்சுக்கிட்டு அவன் வந்து கத்தியை வைக்கிறதுக்குள்ள இதுவே நைட்டோட நைட்டை என்ன செய்யும்? போய் சேர்ந்துடும். ஆனா இந்த மனுஷனை பாருங்க, பொழுது விடுந்தா தலை போக போகுதுன்னு தெரியும். ஆனா இவன் என்ன பண்றான்னா, சொல்லுங்க, ஒரு தூங்குறான்னு சொல்லக்கூடாது. தூக்கத்தில் 2 விதம் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிசராவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது எப்படி தூங்கினானா? ஆயாசமாய் தூங்கினா. எப்படி தூங்கினானா? ஆயாசமா தூங்கினானா. அப்படியே என்ன நடக்கிறதுன்னே தெரியாம சில பேருக்கு வாயை திறந்தது தூங்கினாங்கன்னா எத்தனை கொசு எத்தனை ஈ உள்ள போயிட்டு வெளியே வருதுன்னு யாருக்கும் தெரியாது. என்ன நடக்கிறதேன்னு தெரியாது. யோசித்து பாருங்க, என்ன யார் வந்தா யார் போனா ஒண்ணுமே தெரியாது. இது போல அன்றைக்கு என்ன நடக்கிறது அப்படி என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் பேதுரு நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறாரு, இவன் என்னை நோக்கி செபிக்கவும் மாட்டேங்கிறான், விடுதலை வேணும்னு கேட்கவும் மாட்டேங்கிறான். ஒருவேளை அவன் நினைச்சிருப்பான், போதும் ஊழியம் செஞ்சு பட்ட பாடு போதும், இப்படியே அமைதியாக இருந்து போய் என்ன செய்யலாம், சேர்ந்துடலாம் நினைச்சிட்டான் என்னவோ. ஆனால் அவனை கொண்டு செய்ய வேண்டியது ஏராளமாக இருந்தபடினால அவன் ஒருவேளை கவலை இல்லாமல் தூங்கினாலும் அவனை பாதுகாத்து வெளியே கொண்டு வரதில் அவர் கவலைப்பட்டார். உடனே தூதனை என்ன செய்தார்? அனுப்பி, தூதன் ரூமில் வந்துட்டான். விழாவை தட்டி என்ன செய்கிறானா? எழுப்புறானா. யோசித்து பாருங்க, தூதன் வந்துட்டான், விழாவை தட்டி எழுப்புறான். இப்போ இவன் எந்திரிச்சிட்டான். ஒன்று ஒன்றா தூதன் சொல்கிறான், உன் அறையை நீ என்ன செய்ய கட்டிக்கப்பா, உன் பாதரட்சை நீ என்ன செய்ப்பா போட்டுக்கப்பா. ஏன்னா இவர் ஒன்றும் செய்யலை, இவர் விடுதலையாகி வெளியே போகணுன்ற இடமே இல்லை. எழுந்த உடனே கவலை பயம் அதுவும் இல்லை. அவனுக்கு நல்லா தெரியும், என்ன பாதுகாக்கிறவர் எனக்காக கவலைப்படணுமே தவிர எனக்காக நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. பாருங்க, அப்ப சிலுவை நிழலில் பாதுகாக்கிறார், கரத்தினால் மூடி பாதுகாக்கிறார், பேழையில வைத்து பாதுகாக்கிறார், செட்டையின் நிழலில் பாதுகாக்கிறார், கண்மலையின் வெடிப்பில் வைத்து பாதுகாக்கிறார், தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறார். அது மாத்திரமா, இன்னும் அவருடைய பாதுகாப்பை அப்படியே மேன்மை சொல்லணும்னா அவருடைய ரத்தத்தின் மூலமாக நாம் பாதுகாக்கப்படுகிறோம். யோசித்து பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் சங்கார தூதம் உள்ள என்ன செய்யல, போகல, நுழைய முடியல. பாருங்க, ரத்தத்தின் மூலம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அது மாத்திரமா, அவருடைய நாமத்தினாலே நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் வேதம் சொல்ல, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் என்ன செய்வேன், வகிப்பேன். பாருங்க, நாமத்தின் மூலமாய் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். கரங்களை வைத்து சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த 10ஆம் மாதத்தில் நீங்க வந்து வெளியே போகும்போது உங்க கண்ணை மாத்திரம் ஆண்டவர் திறந்து உங்களை அனுப்ப போகிறார். எதற்கு அப்படின்னா, பயந்து நடுங்கி வந்த ஒன்றை அல்லது பயந்து நடுங்கி வந்த உன்னுடைய சூழ்நிலை நடுவில் உன்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறேன் என்பதை நீ வெளியரங்கமாய் காணும்படியாக உன்னுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேஎஸ்சி குருடனா
சொல்லுங்க, கேசி குருடனா இல்லை. ஆனா அவனுடைய சரீர கண்கள் இருள் நிறைந்து இருக்கிறது, ஆத்தும கண்கள் இருள் நிறைந்து இருக்கிறது. ஆண்டவர் பார்த்தா இவனுடைய ஆத்தும கண்களை என்ன செய்தா? திறந்தா. இன்றைக்கு திறக்கப்படுமானா உனக்கும் கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். இரண்டாவதாக இன்னொருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆதி ஆகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதி ஆகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். சத்தம் அவர்களிலே சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக வேதத்தில் பார்க்கிறோம், தேவன் ஆகாருடைய கண்களை என்ன செய்தாரா? திறந்தார் என்று. ஆகார் குருடியா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆகார் குருடியா? இல்ல, அவ கண்ணு தெரிஞ்சனால தான் எங்கேயோ இருந்து வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு போகிறார். வேதம் என்ன சொல்லுது? ஆகாருடைய கண்ணை திறந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. சில நேரங்களில் நம்முடைய கண்ணு திறக்காததுனால தான் நாம் பிரச்சனைகளை மாத்திரம், கீழான பிரச்சனை மட்டும் பார்க்கிறோம். நம்முடைய கண்ணு திறந்துடுச்சுன்னா மேலான நன்மை நம்முடைய கண்கள் பார்க்கும். இங்க நாம் பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உண்மை தெய்வத்தை ஆராதித்து வழிபட்டு வந்த ஆபிரகாம், வாக்குத்தத்தம் நிறைவேற கால தாமதம் ஆன போது இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான்னா, இந்த சாரால் என்ன செய்கிறா? எனக்கும் வயதாயிடுச்சு, உமக்கும் வயதாயிடுச்சு, எனவே இனிமேல பிள்ளை பிறக்கும் என்கிற நிச்சய நம்பிக்கை இல்லை. அதனால நம்முடைய வீட்டில் வேலை செய்கிற அடிமை பெண் ஆகிய ஆகாரோடு கூட நீர் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுடும், அவள் நிமித்தம் நம்முடைய வீடு என்ன செய்யட்டும்? கட்டப்படட்டுமே அப்படி என்று சொல்லி அவன் சொன்ன உடனே ஆபிரகாமும் கீழ்ப்படிந்தான். ஆகாரை கொடுக்கிறாங்க. இப்பொழுது ஆகார் ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறார். பிள்ளையை பெற்ற உடனே இந்த ஆகாருக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னா, கொஞ்சம் மேட்டுமை, ஒரு பெருமை எல்லாம் வந்துருச்சு. சாரால அற்பமா என்ன செய்தாலாம் நினைச்சா. கடைசியில் வீட்டில் பிரச்சனை உண்டான உடனே, இனி வீட்டில் இருக்க முடியாத ஒரு நிலை வந்த உடனே அவசரமாக வீட்டை விட்டு இந்த ஆகாரையும் அந்த பிள்ளையும் வெளியே விரட்டி விடணும். வீட்டுக்குள்ள பிரச்சனை. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஆபிரகாம் வரான். ஒரு துருத்தியில தண்ணீரை கொண்டு வருகிறான். கொஞ்சம் அப்பத்தை எடுத்து கொண்டு வருகிறான். கொண்டு வந்து ஆகாருடைய கையில் கொடுக்குறான். ஆகாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் புருஷனுக்கு எவ்வளோ அக்கறையா என்ன கொடுக்குறாரு? அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு, தண்ணீரை கொடுக்குறாருன்னு நினைக்கிறா. அந்த பிள்ளையை தூக்கி இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அவன் சொல்கிறான், நீ இங்கே இருந்து என்ன செய்யுது? போய்விடு. நீ இங்கே இருந்து என்ன செய்ய? போய்விடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இப்போ இவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னா, எந்த வீடு இவளுக்கு அடைக்கலமா இதுவரைக்கும் இருந்ததோ, இப்போ அந்த வீட்டில் இவளுக்கு என்ன இல்லாமல் போயிற்று? அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. இதுவரைக்கும் எந்த இடம் அவளுக்கு பாதுகாப்பா இருந்ததோ, இப்போ அந்த இடம் அவளுக்கு பாதுகாப்பா இல்லாமல் என்ன செய்கிறது? மாறி போய்விட்டது. இதுவரைக்கும் அவள் எதை நம்பி இருந்தாலோ அந்த நம்பிக்கை இப்போ அவளை விட்டு என்ன செய்தது? போய்விட்டது. இப்பொழுது விரட்டி அடிக்கப்படுகிறாள். விரட்டி அடிக்கப்படுகிறாள். அன்றைக்கு அது ஒரு வனாந்தர பாதை. எங்கு பார்த்தாலும் சுடு மணல். அப்படியே ஒரு கையில குழந்தைய தூக்கிட்டு இன்னொரு கையில துருத்தியும் அப்பத்தையும் தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறார். ஒரு கழுதைய கூட அனுப்பியிருக்கலாம், வேலைக்காரனை கூட அனுப்பியிருக்கலாம். போய் சேருகிற வரைக்குமாவது ஏதோ கொஞ்சம் உதவிக்கான காரியங்களை செய்திருக்கலாம். ஒண்ணுமே கிடையாது. ஒரு தனிமையான இக்கட்டான, என்ன செய்வதென்று நினைக்க கூட முடியாம இப்படிப்பட்ட சூழ்நிலை போகிற இருந்த அப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பிரயாணத்தை தொடங்கினாங்க. அப்பம் தீர்ந்தது. துருத்தியில் இருந்த தண்ணீரும் செலவழிந்து விட்டது. இப்பொழுது அவருடைய முக்கிய தேவையாகிய இந்த தண்ணீர் தேவை என்கிற நிலை வரும் பொழுது அவள் போகிறாள் வனாந்தரத்தில். எங்கேயும் ஒரு தண்ணியே காணவில்லை. இப்போ அவன் மனசு குழம்புது. ஐயோ,
என் பிள்ளை தண்ணீர் என்று கேட்டால் நான் என்ன செய்வேன்? அந்த தண்ணீரை நான் கொடுக்கலன்னா இப்போ அவன் உயிர் அவனை விட்டு பிரியுமே, ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறனே, உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கிறனே என்று அவள் இருக்கிற நேரத்தில் அங்கும் இங்கும் எங்கெங்கேயோ அந்த வனாந்தரத்தில் அலைஞ்சு பார்த்தா எங்கேயுமே தண்ணியில். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவள் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாலாம். உட்கார்ந்து இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு உட்கார்ந்து சத்தமிட்டு அழுத போது அவ்வளோதான் ஆண்டவர் உடனே வந்து தூதனை அனுப்பி சொல்றார், ஆகாரு நீ ஏன் அழுகிற, நீ ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேதம் என்ன சொல்லுது வாசிங்க, இப்ப வாசிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. கைவிடப்பட்ட நிலையில நான் வந்துட்டேன், இதுக்கு மேல எது செய்ய முடியல அப்படின்ற ஒரு நிலையில ஆகார் வந்தபோது கர்த்தர் அவ கண்ணை திறக்கிறார். அவ திறக்கும் போது என்ன பார்த்தா அப்படின்னா, நீ நம்பின எல்லாரும் உன்னை கைவிடலாம், ஆனா என்னுடைய உதவி உனக்கு எப்போதும் உண்டு என்பதை அவள் அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய உதவி உண்டு, தேவனை நம்பின தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய உதவி உண்டு என்பதை அறிவதற்கு அந்த இடத்துல அவளுடைய கண்களை திறந்து ஆண்டவர் காண்பித்தாராம். கரங்களை வைத்தவர்களிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய இந்த வாரத்தில் உன் நிலைமை எப்படி இருக்கிறது, உன் சூழ்நிலை எப்படி இருக்கிறது, உன்னுடைய கண்கள் காண்கிற அந்த பிரச்சனைகள், கண்கள் பார்க்கிறவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு ஒரு அற்புதம் நான் செய்ய, உன் கண்ணை திறக்க போகிறேன். ஏன்னா இந்த சூழ்நிலையிலும் உதவி செய்ய நான் இருக்கிறேன் என்பதை நீ அறியும்படி உன் கண்களை என்ன செய்கிறேன்? திறக்கிறேன். முதலாவது சொல்லுங்க, கண்ணு திறக்கப்பட்ட பொழுது என்ன உண்டானது? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பாதுகாப்பு உண்டு என்பதை அறிவதற்காக கண்ணை ஆண்டவர் திறந்தார். இரண்டாவதாக சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய உதவி உண்டு என்பதை காண்பிக்க ஆண்டவர் கண்ணை திறக்கிறார். மூன்றாவதாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 22:31. அப்பொழுது கர்த்தர் பீலையாமின் கண்களை திறந்தார். பீலையாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தார். இங்கு பீலையாம் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் கண்களை கர்த்தர் என்ன செய்தாரா? திறந்தார். நல்ல கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்ட நாள் முதற்கொண்டு பல லட்ச ஜனங்களாக அவர்கள் வனாந்தரத்திலேயே பிரயாணம் செய்து கொண்டே வருகிறார்கள். அவங்க பிரயாணத்தினுடைய நோக்கம் என்ன? அவருடைய பிரயாணத்தினுடைய முக்கிய காரியம் என்னன்னா, தேவன் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடும் ஒரு கானானை வாக்காக கொடுத்தபடியினாலும், அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்கிறதினாலும், அந்த வாக்கு தத்தத்திற்கு நேராக தாம் சொன்ன இடத்தில் அவர்களை சேர்ப்பதற்காக அந்த ஜனங்களை கர்த்தரே நடத்தி கொண்டு வருகிறார். எப்படி நடத்தினார்னா, மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கூட இருந்து நடத்தினார். காலைதோறும் மன்னா கொடுத்து நடத்துறாரு, கண்மலை பிளந்து தண்ணீர் கொடுத்து நடத்துறாரு. ஒரு வியாதிஸ்தம் கூட இஸ்ரவேல் மக்கள்ல இல்லாம சுகமாய் அவர்களை பலமாய் நடத்து, இப்படி தம்முடைய ஜனத்தை நடத்தி கொண்டு வருகிறார். இப்படி போகிற இந்த ஜனங்கள் கானானை சுதந்தரிக்க போகிற வழியில தான் யோவாப் என்று சொல்லப்படுகிற ஒரு தேசம் ஆனது குறுக்க வருகிறது. இந்த யோவாப் தேசத்தை அவர்கள் கடந்து போகணும்.
இப்பொழுது அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த யோவாப் தேசத்தினுடைய சமவெளி இருக்கு பார்த்தீங்களா, வனாந்திரம், அந்த இடத்துல எல்லாம் அப்படியே கூடாரம் எடுத்து எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மோவாப் ராஜாவாகிய பாலாக் என்று சொல்லப்படுகிற மனுஷன், இந்த ராஜா என்ன பண்றான், அப்படியே வந்து பார்க்கிறான் தன்னுடைய தேசத்தை. மலையிலிருந்து பார்த்தா அப்படியே கடற்கரை மணலை போல இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே தேசம் எங்கும் நிறைந்திருக்கிறத பார்த்த உடனே இவன் உள்ளத்துல ஒரு பெரிய பயம் வந்து விட்டு, இந்த ஜனங்கள் தான் எகிப்தையே உண்டு இல்லைன்னு ஆக்கி இவங்க வெளியில வந்தாங்க. இவங்க வெளியில வந்தது மாத்திரம் இல்லை, வந்த இடம்லாம் பயங்கரமான அற்புத அடையாளங்களை இவங்க மூலமாக நடக்கிறது. எவ்வளோ வருகிற வழியிலிருந்து எத்தனையோ ராஜாக்களை, எத்தனையோ மனிதர்களை அவர்கள் வென்று வருகிறார்கள் என்பதெல்லாம் கேள்விப்பட்டு இருந்தபடியினால இப்ப தன்னுடைய தேசத்திலேயே வந்துட்டாங்க என்பதை கண்ட உடனே பயந்துட்டு பிழையாம் என்று சொல்லப்படுகிற ஒரு குறி சொல்லுகிற, தீர்க்க தரிசனம் சொல்லுவது போல குறி சொல்லுகிற ஒரு மனுஷனை அவங்க கண்டு எடுத்து அவனை பிடிச்சிக்கிட்டு வந்தான். வந்துட்டு அவங்ககிட்ட சொன்னா, இந்த இஸ்ரவேல் மக்களை நீ என்ன செய், வந்து சபிக்கணும். நீ சபிச்சிட்டினா நான் யுத்தம் பண்ண போறேன், நான் என்ன செய்வேன், அவங்கள சிறையாய் கொண்டு வருவேன். நீ சபிக்கணும். உடனே அவன் என்ன பண்ணுகிறான், போய் சபிப்பதற்காக நிற்கிறான். பலியெல்லாம் செலுத்திட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க இந்த பிள்ளையன் வாயை திறக்கிறான். வேதம் சொல்லுது, கர்த்தர் சபியாதவர்களை நான் சபிப்பது எப்படி என்று சொல்லி, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்க பண்ணப்பட்ட ஜனங்கள், அவங்க ஆசீர்வாதமாகத்தான் இருப்பாங்கன்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இவன் சபிப்பான், நம்ம போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைச்சா வந்து இவனும் அவர்களை ஆசீர்வதிக்கிறானே அப்படின்னு கோபப்பட்டான். கொஞ்சம் நேரம் பொறுத்து திரும்பவும் இரண்டாம் விஷயம் அழைக்கிறான். வந்து எப்படியாவது இந்த முறையாவது நீ சபி அப்படின்றான். 2 முறையும் சபிக்க வந்தா 2 முறையும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா சபிக்க விடலை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சொத்து, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய முத்துக்கள், அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தெய்வ மக்கள். இஸ்ரவேலுக்காக தேவன் எப்பவுமே அரணாய் பாதுகாப்பாய் இருக்கிறவர். இது புரியாத பாலாக்கு என்ன செய்தான்னா அப்படியே யோசித்தான். திரும்பவும் அழைக்கிறான், வந்து எப்படியாவது நீ சபி அப்படின்னு அழைக்கிறான். இப்ப போகும்போது தான் ஆண்டவர் அவன் கழுதையில போகிறான். அந்த கழுதை பார்த்துருச்சிங்க தேவதூதனை, ஆனா யார் பார்க்கல. ஆனா அவன் கண்ணை திறந்த உடனே இப்போ இந்த பீலையா தேவதூதனை என்ன செய்கிறான், பார்த்தான். இப்போ வாசிங்க 22:31. அப்பொழுது கர்த்தர் பீலையாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், மூன்றாவதாக இவன் ஒரு குருடன் இல்லை. ஆனா இவன் கண்ணை ஏன் ஆண்டவர் திறந்தார் என்று சொன்னா, இவன் விஷ போகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இது ஏன் ஜனங்களப்பா, இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே இவர்கள் ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு ஆண்டவர் தெளிவா சொன்னார். 2வது வாட்டி கூப்பிடும் போது அவன் என்ன செய்திருக்கணும், நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டேன், அவ்வளவுதான், இதுதான் அப்படின்னு சொல்லணும். ஆனா திரும்ப திரும்ப இவனும் என்ன செய்கிறான்னா, பொருள் ஆசை, பண ஆசை இவனுக்குள்ள. ஏன்னா ராஜா சொல்லிட்டான், நீ வந்து சபிச்சிட்டினா உனக்கு நான் என்ன செய்வேன், பொருளெல்லாம் தருவேன், வெகுமதியை தருவேன். இவன் 3ஆம் விஷயம் போகிறான். இவன் போகிற வழி தவறான ஒரு வழி என்பதை ஆண்டவர் பார்த்தபோது தேவனுடைய எச்சரிப்பை காண்பிப்பதற்காக அவனுடைய கண்களை ஆண்டவர் என்ன செய்தாரா, திறந்தார். கரங்களை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, சில நேரங்களில் நாம் சரியா இருக்கிறோம், சரியாய் போகிறோம் என்பது போல தெரியும். ஆனா நமக்கு தான் தெரியும் நாம் போகிற வழி. சில நேரங்களில் நம்முடைய கண்களை ஆண்டவர் திறப்ப எப்படின்னா சொல்லுங்க, சில எச்சரிப்புகளை சொல்லுங்க பார்க்கலாம், சில எச்சரிப்புகளை
காண்பிப்பதற்காக சில எச்சரிப்பை நாம் காண கர்த்தர் நம்முடைய கண்களை என்ன செய்வார்? திறப்பார். கரங்களை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய எச்சரிப்பு ஒரு தேவனுடைய மனித வாழ்வில் மிக 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 அவசியமான ஒன்று. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதமும் சொல்லுகிறது, கர்த்தரை மறவாதபடி எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். இடராதபடிக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். சாபத்திற்கு உள்ளாகாதபடி எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். ஒருவனும் உங்களை வஞ்சிக்க கூடாதபடி எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். பொருள் ஆசை குறித்து எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அருமையான கர்த்தருடையவர்களே, இன்னும் நாய்களுக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னா சொல்லுங்க, தேவனுடைய எச்சரிப்பை மிக மிக அவசியம். எச்சரிப்பை பெறணும். அருமையான கர்த்தருடையவர்களே, நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்களேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது நோவாவை பற்றி. வாசிங்க. 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, தன்னுடைய காலத்தில் இதுவரையும் காணாத ஒரு காரியத்தை குறித்து தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாக. அப்ப நல்லா கவனிங்க. தேவ எச்சரிப்பு என்ன செய்யும் அப்படின்னா, ஒன்னு பயத்துக்குள்ளையும் அடுத்து பக்திக்குள்ளையும் நம்ம என்ன செய்யும்? கொண்டு போகும். ஏன் கண்ணை திறந்தார்னா தேவனுடைய எச்சரிப்பை காண்பிப்பதற்காக. தேவ எச்சரிப்பு அவன் காண்பதற்காக. அப்ப தேவ எச்சரிப்பு என்ன செய்யும் அப்படின்னா, ஒன்னு தேவனுடைய பயத்துக்கும் பக்திக்கும் நேராய் என்ன செய்யுமா? நடத்தும் என்று சொல்லி. நோவாவின் நாட்களில் மழை பெஞ்சதே கிடையாது. ஆனா பேழை கட்ட சொல்லிட்டார், மழை பெய்யும்னு சொல்லிட்டார். ஆனா மழைனா என்ன, எப்படி பெய்யும், என்ன ஒண்ணுமே தெரியாது. ஆனா தேவன் சொன்ன வார்த்தையை, அந்த எச்சரிப்பை கேட்ட உடனே பேழை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனுக்குள்ள பயமும் பக்தியும் வந்தது, செய்ய ஆரம்பிச்சான். வேதம் சொல்லுது, அது நிமித்தமாக அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப தேவனுடைய எச்சரிப்பு நம்மை பாதுகாக்கும் என்பதை அறிவதற்காக கர்த்தர் நம்முடைய கண்களை என்ன செய்கிறார்? சில நேரங்களிலே திறக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய பாதுகாப்பை காண கண்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? திறக்கிறார். இரண்டாவதாக, கைவிடப்பட்ட நிலையில தேவனுடைய உதவியை காண்பிப்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? கண்களை திறக்கிறார். மூன்றாவதாக, வழி தவறின வேளையில் தேவனுடைய எச்சரிப்பை காண்பிப்பதற்காக கர்த்தர் கண்களை என்ன செய்கிறார்? திறக்கிறார். போதுமா? இன்னொன்னு சொல்லவா? லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எம்மாவூர் சீடரோடு இயேசு என்ன செய்கிறார்? நடந்து போகிறார். சொல்லுங்க, எம்மாவூர் சீடரோடு இயேசு நடந்து போகிறார். அந்த ஜனங்கள் பேசிக்கொண்டே போகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னா, இது போல இயேசுவை கொலை செய்துட்டாங்க, அவர்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் மேசியா ரட்சகன் என்று நினைச்சோம். அப்படிதான் அவர் செஞ்ச அற்புதம், அப்படிதான் அவர் செஞ்ச காரியம்லாம் மகிமை மகத்துவமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவரை அடித்து கொன்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு போகிறாங்க. அந்த கூட்டத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவும் கூடவே போகிறார். இவங்க பேசிக்கிட்டு போகிறாங்க, இவரும் கூடவே போகிறார். கூட போனா இயேசு அவங்க பேசுகிற வார்த்தையில் குறுக்கிட்டு, எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. உடனே அவங்க கேட்குறாங்க, நீர் என்ன அந்நியரா? இப்போ தான் எருசலேமில் இந்த சம்பவம் நடந்து எருசலேம் முழுமையும் இதுதானா, இதை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னவோ அந்நியனை போல என்ன நடந்தது, எங்கே நடந்ததுன்னு கேட்குறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் அவருடைய கண்களை என்ன செய்தாரா? திறந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அவருடைய கண்களை கர்த்தர் என்ன செய்தார்? திறந்தார். அப்போ ஆண்டவர் சொல்றார், இன்ன பிரகாரம் பாடுபடவும் இன்ன பிரகாரம் மரிக்கவும் இப்படி உயிர்த்தெழ வேண்டும் என்று வேதத்தில்
எழுதப்படவில்லையா அப்படின்னு அந்த வேதத்தினுடைய மகத்துவத்தின் ஆழங்களை அவர்களுக்கு சொன்ன போது அவருடைய கண்கள் என்ன செய்ததா? திறக்கப்பட்டதாம். கரங்களை வைத்து சத்தமாவர்களிலே சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் நம்முடைய கண்ணை திறப்பார். ஏன்னா ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ளே நாம் சென்று ஆழமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்காக. ஒரு ஆமென் சொல்வோமா? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களை, கடைசியாக ஏசாயா 42:16 மீண்டும் ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று இந்த ஆராதனை வேளையில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணை நான் திறக்க போகிறேன். ஏன் நீ அழுகிற தெரியுமா? ஏன் நீ பயப்படுற தெரியுமா? ஏன் நீ கலங்குகிற தெரியுமா? உன் கண்ணு திறக்கப்படாததுனால தான். உன் கண்ணு திறக்கப்படுமானா நான் சொல்லுவேன், இன்றோடு உனக்கு நன்மை விடுதலை. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்கு. இருளை வெளிச்சமாக்க போறேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து நான் அவர்களை கைவிடாம. கர்த்தர் கண்ணை திறக்கணும். ஒருவேளை நீ பெரிய விசுவாசியா இருக்கலாம், பெரிய ஊழியம் செய்கிற ஊழியர்களாக கூட இருக்கலாம், ஒருவேளை கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த ஒரு வீரனாய் தீரனாய் இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் ஏன் கலக்கம் வருது, கண்ணீர் வருது, துக்கம் வருது, துயரம் வருது, பாடு வருது, போராட்டம் வருது, வேதனை வருது, சஞ்சலம் வருது, அழுகை வருது என்று சொன்ன அவன் கண்ணு திறக்காததுனால. எலிசாவை சுற்றிலும் சீரிய படைகளே வந்து நிற்குது. ஆனால் எலிசா பயப்படவே இல்லை, ஏன்னா அவன் கண் திறக்கப்பட்டது. ஆனால் வேலைக்காரன் பயப்படுறான். அப்போ தான் சொன்னான், கண்ணை திறங்கப்பா. நான் சொல்லுவேன், பயந்து நடுங்கும் நேரம் வரும்போது தேவனுடைய பாதுகாப்பை காண கர்த்தர் உன் கண்களை திறக்குகிறார். நீ பயந்து நடுங்குகிற நேரம் வரும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு உனக்கு இருக்கு என்பதை நீ அறிவதற்காகவே உன் கண்ணை ஆண்டவர் திறக்கிறார். உன் கண்ணை திறக்கிறார். இரண்டாவது, ஆகாருடைய வாழ்க்கையில் அடைக்கலம் தேடி வந்தா, வேலை செஞ்சா, அடைக்கலம் கொடுத்த ஒரு வீடு, ஆதரித்த ஒரு வீடு, தன்னை பாதுகாத்த ஒரு வீடு, இவளுக்கும் நம்பிக்கை. ஆனா இது நீடித்து நிற்கல. இந்த சூழ்நிலையில தான் என்ன செய்வோம், என்ன செய்வேன் என்று இருக்கிற நேரம்தான் உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறான். இதற்கு மேல என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, எல்லாம் முடிந்தது என்று அவ உட்கார்ந்தா பாருங்க. ஆண்டவர் வந்து அவ கண்ணைத்தான் திறந்தாரு, பக்கத்திலேயே அற்புதத்தை பார்த்தா. அவ என்ன நினைச்சா தெரியுமா? ஐயோ, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேனே, உதவியற்ற ஒரு சூழ்நிலையில் நான் வந்து தவித்து தனியா நிற்கிறேனே. அப்பந்தான் ஆண்டவர் கண்ணை திறந்துட்டு சொன்னாரு, தேவ உதவியை நீ காண்பதற்காக, தேவ உதவி உனக்கு உண்டு என்பதை நீ அறிவதற்காக, உனக்கு உதவி செய்ய ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்வதற்காக
சில நேரம் உன் கண்ணை ஆண்டவர் திறப்பார். மூன்றாவது, வழி தவறி போன வேளையில் தேவனுடைய எச்சரிப்பை காண்பிக்கவே அவன் கண்ணை திறந்தான். தேவ எச்சரிப்பை காண அவனுடைய கண்ணை ஆண்டவர் திறந்தார். கடைசியாக ஆழமான சத்தியத்தின் ஆழங்களை நீ அறியவும், அறிந்த சத்தியத்தில் நீ நிற்கவும், நடக்கவும், பிழைக்கவும் கர்த்தர் உன்னுடைய கண்களை திறந்து உன்னை நடத்துகிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த பகல் வேளையில் ஒருவேளை ஏதோ ஒரு மன சஞ்சலமோ ஏதோ ஒரு காரியம் உன் மனதில் இருந்து நீ வந்துரு நிற்கலாம். ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், அதிசயம் செய்வேன்லாம் சொல்ல, உன் கண்ணை திறக்க போகிறேன். நான் உன் கண்ணை திறக்க போகிறேன். நான் உன் கண்ணை மட்டும் திறந்துட்டேன்னா நான் உனக்கு வச்சிருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது என்பதை நீ பார்க்க முடியும், அறிய முடியும். நீ நன்றியாய் நிற்க முடியும், துதிக்க முடியும். ஓ ஹல்லேலூயா. ஓ இந்த 10ஆம் மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்த ஒவ்வொரு கண்களும் திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு சூழ்நிலைகள் நடுவிலே ஓ தவித்து நிற்கிற, ஒவ்வொரு சூழ்நிலைகள் நடுவிலே ஓ கதறிக்கொண்டு இருக்கிற, ஒவ்வொரு சூழ்ச்சியின் நடுவிலே ஓ செய்வது அறியாதபடி ஓ துக்கித்து இருக்கிற ஓ இந்த வேளையில் இவருடைய கண்களை தேவன் திறந்தருளுவீராக. எங்கள் ஆண்டவர் கண்களை திறப்பீராக. திறக்கட்டப்பா, உடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. உடைய நாமத்தினால் அதிசயத்தை காணட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஊழியத்தின் குடும்பத்தையும் சூழ்ந்து கொண்டு இம்மட்டும் சேதப்படாத நடத்தின தேவன் இனியும் கர்த்தர் நம்மை நடத்த போகிறபடியால் நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே. பேலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. சொல்லுங்க, பேலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி, 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமா, உம்மையே நம்பி வாழ்வதா
உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டே. சொல்லுங்க, உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து. கரங்களை முழு பலத்தோடு தட்டி ஓ ஷம்மா துரிபியா கமா ஷந்தா தரரியானமா உரிபியானமா. கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. தேவ உதவி உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறது என்பதை காண்பிக்கவோ, ஓ பாதுகாப்பு கூட இருக்கிறது என்பதை காண்பிக்கவோ, சத்தியத்தின் ஆழத்தில் ஓ உன்னை நடத்துகிறதை அறியவோ இவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம், ஒரு புது வல்லமை, ஒரு புது வல்லமை. ஓரா மாஷக்கர் அதி அனரியானமா உரிபியானமா. இனி எதை குறித்து கலங்கவோ, இனி எதை குறித்து பயப்படவோ, இனி எதை குறித்து ஓ திகைக்கவோ ஓ கூடவே கூடாது. ஓ பரலோகத்தின் தேவனுடைய ஓ பாதுகாப்பின் செட்டை உரபாக்கமா உரபலபலபர சந்தரனியா கமோரிபியானமா உரிபியானரியா கமோரிபியானமா. பயந்து வந்த மகளே இனி என்ன ஆகும், இனி என்ன ஆகும்? பயந்து வந்த சகோதரா ஓ அவருடைய செட்டைக்குள்ள உன்னை மூடி அணைத்துக் கொள்ளுகிறா. வழி திறக்கப்படுகிறது, புது வழி திறக்கப்படுகிறது. புதிய பாதையில ஓ நீ நடக்க போகிற, புது பாதையில நடக்க போகிற. ஒரு புது தொழிலை நீ தொடங்க போகிற, ஒரு புதிய தொழிலை தொடங்க போகிற. உரிமையானமா, இது கர்த்தரால் உனக்கு முன் குறிக்கப்பட்ட நன்மை. இது தேவனால் உனக்கு முன் குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம். உரிமையான கரா சந்தரதியானவா உரிமையான கமோ உரிமையானவா. இயேசுவே, இயேசுவே ஓ ரபா கபா கபா லரதர உரிமையானவா. இயேசுவே ஹalleluya. ஒரே வார்த்தையில சொல்றேன், நீ எங்க இருந்தாலும், நீ எந்த நிலையில இருந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஏன்னா உன்னை பாதுகாக்கிறதுல அவர் கரிசனை உடையவராக இருக்கிறார். ரத்தம் சிந்தி உன்னை மீட்டவ, உன்னை நடத்த அவ கவலைப்படுகிறார். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ வார்த்தைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.